வெல்கம் டு ஸ்ரீ ரம்யாஸ் கிச்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு கம்பு இட்லி கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதுக்காக நம்ம இப்போ மாவரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ 1 கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், மண் கல் எதுவும் இல்லாமல். இப்போ அதே அளவு இட்லி ரைஸ் சேர்த்திக்கிறேன், 1 கப் அளவு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி கழுவிட்டு நல்லா ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா, நல்லா இட்லி பஞ்சு மாதிரி வர்றதுக்காக நம்ம ஜவ்வரிசி சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்க போகிறோம், 125 கிராம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்த போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. நாம் உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக ஆட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் உளுந்து நிறைய உபரி தரும். இப்போ கம்பையும் அரைச்சி நம்ம உளுந்து கூட சேர்த்திட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கை விட்டு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சு சுமார் 8 மணி நேரம் புளிக்க வைங்க. மாவை நல்லா கலக்கி இப்போ மூடி வச்சாச்சு. இது 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ நல்லா 8 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு புளிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவு நல்லா பொதுன்னு புளிச்சிருக்குன்னு. இது ரொம்ப கலந்து விடாதீங்க, மேலாப்பில் கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து விட்டிங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் உடஞ்சிடும். அந்த பபுள்ஸ் இருக்கும்போதே விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி விட்டுக்கலாம். மாவு கலந்து விடாமல் அப்படியே பொதுன்னு இருக்கிறது அப்படியே எடுத்து நான் இப்போ டைரெக்டாக விட போகிறேன். இப்போ இட்லியை மூடி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு, நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லின்னு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம்.